Hello friends, welcome to Google Tech. Python series start பண்ணிருக்கோம். ஸோ அதில் வந்து Python எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதனோட ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, என்னென்ன ஐடிஸ் இருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து வந்து நம்ம லிஸ்ட் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீரிஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கு. ஸோ அதனோட எல்லா வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒன் பை ஒன்னா ஹெட் வைஸாக கொடுக்குற மறக்காம பாருங்க. தேங்க்யூ ஃபார் த ஒண்டர்ஃபுல் சப்போர்ட். வி ரீச் ஆல்மோஸ்ட் 900 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு. உங்களோட சப்போர்ட் இல்லாம கண்டிப்பா முடியாது. இன்னும் நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நாங்களும் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸா வீடியோஸ் போடுறோம். சிலபஸ் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ஃபர்தரா எல்லாமே வீடியோஸா தான் இருக்கும். ஸோ நம்ம இப்போ லிஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு ஆர்டர்ட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் அதை பத்தி. இது இல்ல நான் இன்னும் டீடைல்டா வேணும் பார்க்கணும்னா நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸை பார்த்து கண்டிப்பா பாருங்க. அதனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ லிஸ்ட் எப்படி நம்ம டிஃபைன் பண்றது, அதை எப்படி வந்து நம்ம எடிட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம லிஸ்டோட இதுலயே பார்த்தோம், இது வந்து மூட்டபிள் அப்படின்னா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது எப்படி சேஞ்ச் பண்றது, அதை எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம பைச்சாம் ஓப்பன் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அவங்களோட டிஃபால்ட் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ நமக்கு இது தேவையில்லை, ரிமூவ் பண்ணிட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா லிஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ லிஸ்ட்டுக்கு நம்ம மை லிஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் தான் நம்ம டிஃபைன் பண்ண முடியும் லிஸ்ட்டை, மறந்துடாதீங்க. அண்ட் இங்க ஒரு எரர் பண்ணிருக்கோம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் விடக்கூடாது. மை லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வேணாலும் கொடுக்கலாம். லைக் இன்னும் நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா 1, அடுத்து வந்து நம்ம சேனல் நேம் கூகுள் டெக், இங்க வந்துட்டு பைத்தன். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். என்ன வேணாலும் இருக்கலாம். லைக் இன்னும் நம்பர், ஸ்ட்ரிங்ஸ், எது வேணாலும் இருக்கலாம். அடுத்து பிரிண்ட், நீங்க எம்னு டைப் பண்ணாலே நம்ம கொடுத்துக்கிற வேரியபிள் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா விங்கிறது பாத்தீங்கன்னா வேரியபிள், எஃப் டினோட்ஸ் ஃபங்க்ஷன், சி டினோட்ஸ் கேப் சாரி கான்ஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிற எல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம மை லிஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு டேப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா எண்ட் ஆயிரும். ஸோ இங்க ஒரு ப்ரெஸ் ரன். ஸோ இங்க நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து எனக்கு லிஸ்ட்ல வந்து இது வந்துருச்சு. இல்ல நான் வந்து இப்போ லிஸ்ட்டை அமெண்ட் பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு டிஃபால்ட் கமெண்ட் இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பண்ட் அப்படிங்கிற கமெண்ட் இருக்கு. அதாவது மை லிஸ்ட், ஒருவேளை நான் மறந்துட்டேன், நான் ஆட் பண்ண மறந்துட்டேன் அப்படின்னா அப்பண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க வந்து என்ன கொடுக்கணுமோ, இப்போ வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆடை கொடுக்கணும். அப்படி ஒரு வேர்டு கொடுத்துட்டு பிரிண்ட் கொடுத்துட்டு எகைன் மை லிஸ்ட் கொடுத்துட்டேன். மறுபடியும் நான் ரன் பண்றேன். நீங்க பாருங்க அந்த டெஸ்ட் அப்படிங்கிறது லாஸ்ட்ல ஆட் ஆயிருச்சு இல்லையா. ஸோ இதுதான் வந்து இந்த எடிட் பண்றதுக்கு உண்டான ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட். அப்பண்ட் டாட் அப்பண்ட் அப்படிங்கிற மெத்தட் வச்சு நீங்க வந்து ஈஸியா வந்து உங்களால அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இதுக்கு வந்து டைட்டில் கொடுத்துட்றேன் ஃபர்ஸ்ட். ஸோ இது வந்து லிஸ்ட் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா. ஓகே, லிஸ்ட் எப்படி போறதுன்னு சொல்லி போட்டாச்சு. அடுத்து வந்து இங்க வந்து என்ன பண்றோம்னா எடிட்டிங் தி லிஸ்ட். ஓகே, லிஸ்ட் எப்படி எடிட் பண்றங்கிறத பார்க்க போறோம். அடுத்து வந்து ஒருவேளை எம்டி லிஸ்ட் இருந்தா என்ன ஆகும், எம்டி லிஸ்ட் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஸோ மை லிஸ்ட் வேண்டாம், எம்டி லிஸ்ட்னே கொடுப்போமே. எம்டி லிஸ்ட் ஒய் கொடுக்கல. ஸோ நீங்க அதை பெருசா எதுவும் யோசிக்க வேண்டாம், என்னடா இப்படி கொடுக்குறானுன்னு. நான் வேண்டியதை கொடுக்கல. எம்டி லிஸ்ட்டுக்கு வந்துட்டு வெறும் பிளாங்க் கொடுத்துட்டு பிரிண்ட் எம்டி லிஸ்ட் கொடுத்து ரன் பண்ணோம்னா இங்க பாருங்க நமக்கு எந்த வேல்யூமே இங்க வந்து டிஸ்பிளே ஆகல. அந்த எம்டியா அந்த இது மட்டும் தான் நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ எம்டி லிஸ்ட்னாலும் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனா வந்து என்னன்னா எம்டியா ரன் ஆகும். அந்த லிஸ்ட்ல வந்து எந்த வேல்யூஸும் இல்லை அப்படிங்கிறது ரன் ஆகும். அடுத்து ஆக்சஸிங் த லிஸ்ட். ஆக்சஸிங் த லிஸ்ட், அதாவது ஆக்சஸிங் லிஸ்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம். ஒருவேளை வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் நம்பரை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இல்லைனாலும் நான் சொல்றேன். லிஸ்ட்ல வந்து செட் ஆஃப் உங்களுக்கு ஒரு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 இந்த மை லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 ஐட்டம்ஸ் உள்ள கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த நாளையும் வந்து ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து நான் இண்டெக்ஸ் நம்பர் வச்சு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த 0ங்கிறது வந்து 0 சாரி இந்த 1ங்கிறது 0th பிளேஸ்லையும் கூகுள் டெக் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் இந்த பைத்தன் அப்படிங்கிற செகண்ட் பிளேஸ்லையும் இருக்கும். அதாவது வந்து இண்டெக்ஸிங் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. ஸோ இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இல்லை, பிரிண்ட் கொடுத்துட்டு மை லிஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல செகண்ட் கொடுத்துட்டு இதை நான் ரன் பண்றேன். உங்களுக்கு வந்து பைத்தன் கிடைக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்குன்னா பைத்தன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதனால எனக்கு பைத்தன் ஈஸியா வந்து கிளிக் ஆயிடுது. நான் வந்து அப்பெண்டுங்கிற மெத்தட் வச்சு நான் இருக்கிற இதை எடிட் பண்ணிட்டேன். அது என்ன ஆகும்னா டிஃபால்ட்டா வந்து லாஸ்ட்ல மட்டும்தான் ஆட் ஆகும். இல்ல எனக்கு வந்து ஒரு டிசையர்டு பிளேஸ்ல வேணும், நான் வந்து ஒரு இப்போ வந்து பைத்தனுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து ஜாவா கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு அதை வந்து இன்னொரு மெத்தட்லயும் நம்ம வந்து டேட்டா இன்செர்ட் பண்ண முடியும். அது வந்து இன்செர்ட் மெத்தட். ஸோ என்ன பண்றோம்னா ஆடிங் டேட்டா இன்டு டிசையர்ட் பிளேஸ் அப்படின்னு கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துட்டு ஸோ இங்க நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம புதுசா ஒரு இது பண்ணுவோம். என்னன்னா நியூ லிஸ்ட் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு ஸ்கொயர் பேக்கெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா கொடுப்போம். C++, ஜாவா, VB அண்ட் பைத்தன். ஸோ இதெல்லாம் நம்ம நியூ லிஸ்ட். ஓகேங்களா? இதை பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட் நியூ லிஸ்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இங்க வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகி இங்க வந்துருச்சு. ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போறோம்னா நியூ லிஸ்ட் போக எனக்கு வந்து நான் லிஸ்ட்ல வந்து ஒருவேளை வந்து VB இருக்கு, C++, ஜாவா இருக்கு. நான் ஒருவேளை ஜாவா ஸ்கிரிப்ட் மறந்துட்டேன், நான் இப்போ இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நியூ லிஸ்ட் நான் எங்க ஆட் பண்ணணும்னா இன்செர்ட் கொடுத்துட்டு ஜாவாக்கு அடுத்து ஆட் பண்ணணும். ஸோ ஜாவாங்கிறது இங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0, 1, 2 செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்து நான் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை, அதுதான் மிஸ்டேக். ஸோ ரன் பண்ணுவோம். எஸ், வி காட் இட். எங்க இருக்குன்னா செகண்ட் பிளேஸ்ல ஆயிருக்கு. ஸோ நம்ம செகண்ட் 0, 1, 2 ஓகே. நம்ம வந்து என்ன செகண்ட் பிளேஸ் ஜாவாக்கு முன்னாடி ஜாவா ஸ்கிரிப்ட் ஆயிருக்கு, அது வந்து இங்க வரணும், தேர்ட்ல வரணும். ஸோ இந்த இடத்துல என்ன தப்பு பண்ணிருக்கோம்னா 3 கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணோம்னா இப்போ நமக்கு இங்க அவுட்புட் பாத்தீங்கன்னா நார்மலா வந்திருக்கு. C++, ஜாவா, ஜாவா ஸ்கிரிப்ட், VB, பைத்தான். ஸோ இப்படிதான் வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம அப்பெண்ட் பண்ண முடியும். அப்பெண்டிங்னா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து அப்பெண்ட் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா பை டிஃபால்ட்டா வந்து அந்த ஒரு பர்டிகுலரான வேல்யூஸ் வந்து நமக்கு வந்து லாஸ்ட்ல ஆட் ஆயிருது. இல்ல நான் எனக்கு பிடிச்ச இடத்துல நான் அதை பிளேஸ் இது பண்ணணும், அவுட்புட் கொடுக்கணும், எனக்கு பிடிச்ச இடத்துல அது வரணும் அப்படின்னா நம்ம வந்து இன்செர்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூஸ் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம லிஸ்ட்டை வந்து எப்படி டிக்ளேர் பண்றது, அதை எப்படி எடிட் பண்றது அப்படிங்கறதுக்குண்டான ஆப்ஷன். ஸோ இந்த வீடியோல நம்ம வந்து லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றது, அதை வந்து எப்படி அப்பெண்ட் பண்றது, அதாவது எடிட் பண்றது பை 2 மெத்தட்ஸ் விச் இஸ் அப்பெண்ட் டாட் அப்பெண்ட் மெத்தட், இன்செர்ட் மெத்தட், அந்த 2 பிளஸ் வந்து அதை எப்படி வந்து இண்டெக்ஸிங் நம்பர் வச்சு ஆக்சஸ் பண்றது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்த்தோம். அடுத்த வீடியோல நம்ம லிஸ்ட் எப்படி ரிமூவ் பண்றது, அதை எப்படி டெலீட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கூகுள் டெக்குடன். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.